கிறிஸ்தவர்கள்னாலே நமக்கு அடையாளத்துக்கு என்ன போடுறாங்க? ஒரு சிலுவை போடுறோம். அப்ப சிலுவைக்குரிய தியானம், சிலுவைக்குரிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு எப்படி இருக்காமா? ஆனா நம்ம ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப சிலுவையின் உபதேசங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நாட்கள்ல நம்ம சிலுவை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிந்தாலும் அவர் எதற்காக பூமிக்கு வந்தார்? சிலுவையை நம்ம கிறிஸ்துவர்களுக்கு அடையாளமே நமக்கு என்னதாங்க? ஒரு சிலுவை. அல்லேலூயா. சிலுவைனா சாதாரணம் இல்ல, அது ஒரு பெரிய பாடுகள், ஒரு பிரச்சனைகள், ஒரு நம்ம துக்கங்களை ஆண்டவர் தன்னுடைய தோளில போட்டு சுமந்து எடுத்துக்கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்படி பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்ம சிலுவைங்கிறது ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. காரணம் என்னன்னா, நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்களை ஆண்டவர் சிலுவையில் எடுத்து நம்ம அவருடைய தோல்ல எடுத்துட்டு போனார். அல்லேலூயா. எல்லா பாடுகளையும் பாவங்களையும் சிலுவையை எடுத்துக்கொண்டு போய் நமக்காக அவர் மரித்து உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அந்த நாளை நினைத்து பார்க்கிறதா குட் ஃப்ரைடேன்னு சொல்லக்கூடிய புனித வெள்ளி. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சிலுவையில குறிப்பிட்ட மாதிரி ஒரு 7 வார்த்தைகளை ஆண்டவர் பேசுறாரு. அல்லேலூயா. அந்த 7 வார்த்தைங்கிறது நம்முடைய வாழ்நாள்ல நம்ம மறக்க கூடாத ஒரு 7 வார்த்தைகள். அல்லேலூயா. அவர் மரிக்கும் தருவாயிலும் நமக்காக விட்டு சென்ற பல வார்த்தைகள் இருந்த போதிலும் அந்த 7 வார்த்தைகளை முன்னிட்டு வைத்து இந்த நாட்கள்ல நிறைய இடங்கள்ல தியானிக்கிறாங்க. அல்லேலூயா. அது என்னென்ன வார்த்தைகள்ங்கிறது இந்த நாள்ல நம்ம சுருக்கமா தியானிப்போம். முதலாவது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 24வது வசனம் எடுத்து வாசிங்க. லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் முதலாவது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மன்னிப்பு. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த முதலாவது வார்த்தை என்னங்க? மன்னிப்பு. பாவிகளை மன்னித்தார், நோய்களை மன்னித்தார், குற்றங்களை மன்னித்தார், எல்லா காரியங்களையும் மன்னிக்க ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. வேதாகமத்துல சொல்லப்படுகிறது, பாவங்களை சொல்லும் பொழுது மனுஷகுமாரனால் பாவங்களை மன்னிக்க முடியும்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அவர் சிலுவையில மட்டும் மன்னிக்கலீங்க, அவர் வாழ்ந்த காலத்திலயும் நிறைய பேருக்கு மன்னிப்பு கொடுத்தாரு. அல்லேலூயா. ஒரு வேசியை கையும் களவுமா பிடிச்சிடுறாங்க, எல்லாரும் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்படி நிறுத்தும் பொழுது என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பாவம் இல்லாதவன் முதலாவது இவன் மேல். அல்லேலூயா. அது மன்னிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது, அந்த இடத்துல தேவன் அவர்களை மன்னித்தார். அல்லேலூயா. கொலேசியர் 1வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப பாவ மன்னிப்புக்கான மீட்பு. அல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தத்தினாலதான் நமக்கு முதலாவது மன்னிப்பு எதுல இருந்து கிடைக்குங்களா? பாவத்தில இருந்து கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை, ஆண்டவரே இவர்களை மன்னியும். அல்லேலூயா. அதுல முதலாவது நம்மளுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கலன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம உள்ள உட்கார்ந்துருக்க முடியாது. மன்னிப்பு ரொம்ப முக்கியம். பாவத்திற்கு ஆண்டவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலதான் நமக்கு என்ன மன்னிப்பு உண்டாகுதா? பாவ மன்னிப்பு அவருடைய ரத்தத்தினாலதான் உருவாகிறது. அல்லேலூயா. நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலைன்னா நம்ம இன்னைக்கு நிக்கவே முடியாதுங்க. பாவிகளா இருந்தோம்னு சொன்னா நம்மளால ஜீவிக்கவும் முடியாது. நம்ம உயிரோட இருக்கிறோம்னு சொன்னாலே தேவன் நம்மளை பாவங்களை மன்னிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 5வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வாழுகிற காலத்திலே ஆண்டவர் மன்னிக்கிறார். ஒருத்தரை பார்த்து, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டுச்சுப்பான்னு உடனே பக்கத்துல இருந்தவங்களுக்கு பயங்கரமான கோபம். எப்படி வந்துட்டு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எப்படி உனக்கு முடியும் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு பூமியில பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று நீ தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உறுதியா சொன்னாருங்க. மறிச்சதுக்கு அப்புறம் அவர் மன்னிச்ச அப்படிங்கிறது கிடையாது. உயிர் வாழும் பொழுதே காட்டுறாரு. அவர் அதிகாரத்தை பயன்படுத்துறாரு. உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுனாரு. அப்ப எத்தனையோ பேர் அவர்களை எதிர்த்தாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களை பார்த்து பயப்படல. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு பூமியில அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடனாரு. அல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிறதாங்க முக்கியம். வியாதிகளை குணமாக்குறதை காட்டிலும் பாவத்தை மன்னிக்கிறதுக்கும் முழு அதிகாரம் ஆண்டவருக்கு உண்டு. அல்லேலூயா.
பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா அவன் நித்திய ஜீவனுக்கு தகுதியுடையவனா மாறிடுறான். அல்லேலூயா. அப்ப தேவன் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உடையவராக இருந்தார். அல்லேலூயா. அதே போல வியாதியிலிருந்து சுகமாக்க அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. திமிர்வாதக்காரனை எழுந்து கொண்டு நட அப்படின்னாரு. அல்லேலூயா. அதே போல லூக்கா 7வது அதிகாரம் 47வது வசனம் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த இடங்கள்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இயேசு ஒருத்தர் வீட்டுக்கு போறாங்க. ஒரு அம்மா என்ன பண்றாங்க, பரிமள தைலத்தை உடைச்சு கால்ல ஊத்துறாங்க. அப்ப நிறைய பேர் பார்த்து இது எதுக்கு இப்படி செய்யறான்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, யாருக்கு அதிகமா மன்னிக்கப்பட்டதோ அவங்க அதிகமா அன்பு கூறுறாங்கிறாரு. அல்லேலூயா. நம்மளும் அப்படித்தாங்க. ஆண்டவர் மேல உண்மையா அன்பு வச்சிருக்கிறோம்னு சொன்னோம்னா நமக்கு அநேக பாவங்கள் இருக்கு. ஆண்டவர் அத்தனை பாவங்களையும் மன்னிச்சாருன்னு சொன்னா அவர் மேல நம்ம எப்படி அன்பு செலுத்துவோம்? அதிகமாய் அன்பு செலுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. வியாதிகளை குணமாக்குகிற அதிகாரம் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. குற்றங்களை மன்னிக்கிற அதிகாரம் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. லூக்கா 5வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்படுகிறது, திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னாரு. அல்லேலூயா. மத்தேயு 9வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரே வார்த்தை தாங்க சொன்னாரு, உன் மன்னிப்பு, உனக்கு நான் மன்னிப்பு கொடுத்துட்டேன்ப்பா, உன் பாவத்துல இருந்து நான் மன்னிப்பு கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னாரு. அல்லேலூயா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் முதலாவது நமக்கு மன்னிக்கப்படும் சொன்னா பாவம் தாங்க மன்னிக்கப்படும். எதை வேணா மன்னிச்சிடலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு மன்னிக்கணும்னு சொன்னா நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சா மட்டும்தான் நம்மளால உயிர் வாழ முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு சிலுவையில, ஆண்டவரே இவர்களுக்கு தெரியாம பண்றாங்க, இவர்களுக்கு மன்னிங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. இப்ப வரைக்கும் ஆண்டவர் நம்மளை மன்னிச்சுக்கிட்டு இருக்கிறனாலதான் நம்ம உயிரோடு இருக்கிறவங்களா இருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை மன்னித்தார். இரண்டாவது நமக்கு மன்னிக்கவும் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. நான் உனக்கு மன்னித்தது போல நீயும் உனக்கு என்ன பண்ணி உன்னுடைய கடனாளிகளே மன்னிங்கினாரு. ஆண்டவர் அவர் நமக்கு மன்னிச்சது மாத்திரம் கிடையாது, நம்ம வாழ்நாள்ல ஒவ்வொருவருக்கும் நம்ம மன்னிக்க கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது போனங்க. ஆண்டவர் உயிரோட இருக்கும்போது மன்னிச்சாரு, சிலுவையில தொங்குறாரு, அவருக்கு உயிர் போக போகுது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே இவர்கள் செய்வது என்னவென்று அறியாம இருக்கிறவங்க மன்னிங்கன்னாரு. அல்லேலூயா. ஆண்டவர் கடைசி வரைக்கும் யாரையும் தண்டிக்கல, எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு தான் போறாரு. அதே போல நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, நீங்க ஒருவர் அன்பா இருந்து மற்றவருடைய தப்புதங்களை நீங்க என்ன பண்ணுங்க. அல்லேலூயா. நம்ம மற்றவங்க மேல கோபம் வச்சிருந்தாலோ, மற்றவங்க மேல வன்கண் வச்சிருந்தாலோ, மற்றவங்களை தூசிச்சாலோ நம்ம கிறிஸ்துவர்கள் கிடையாது. ஆண்டவர் அழகா சொல்லிட்டு போறாரு, நீங்க மற்றவர்களை மன்னியுங்கள். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பாவம் வேணா இருந்துட்டு போதுங்க, ஆண்டவரே மன்னிச்சுட்டு போனார், நம்மளால மன்னிக்க முடியாதா? ஒருவேளை தெரிஞ்சு செஞ்சிருக்கலாம், ஒரு நாள் தெரியாம செஞ்சிருக்கலாம், ஒருவேளை கோபத்துல செஞ்சிருக்கலாம், ஒருவேளை திடீர்னு தன்னை அறியாம செஞ்சிருக்கலாம். ஒருவருக்கொருவர் நீங்க என்ன பண்ணுங்க, மன்னியுங்கள். ஆண்டவர் சிலுவையில் பேசின முதலாவது வார்த்தை, ஆண்டவரே இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் மன்னித்தார், நமக்கும் மன்னிக்க கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் பேசின வார்த்தை, நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். அல்லேலூயா. அது யாருக்கு சொன்னாருங்க? கல்லனுக்கு சொன்னார். அந்த கல்லன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி கிறிஸ்துவனா இருந்தானா? ஞானஸ்நானம் எடுத்திருந்தானா? மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மனம் திரும்புகிறது ரொம்ப முக்கியங்க. ஆண்டவர், நீங்க எப்ப வேணா நம்ம தப்பு செஞ்சிருக்கலாங்க, எவ்வளவு மோசமான நிலைமைக்கு வேணா போயிருக்கலாம், ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ மனம் திரும்பு அப்படிங்கிறார். அல்லேலூயா. எப்படியா மனம் திரும்பி அவருடைய வழிக்கு நம்ம வந்தோம்னு சொன்னோம்னா அந்த கடைசி நேரத்துல கூட ஆண்டவர் நம்மளை கையை பிடிச்சு தூக்கி விடுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கல்லன் வந்துட்டு பொய் சொல்றவன் தான், பாவிதான், ஆனாலும் ஒண்ணு தெரிஞ்சது, இயேசுதான் வழின்னு சொல்லி. அல்லேலூயா. இயேசுவால மட்டும்தான் ரட்சிப்பு கொடுக்க முடியும்னு அவனுக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு பெற்றுக்கிறதுக்கு அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை ஜெபிக்கல, வாழ்நாள் முழுவதும் அவரை நோக்கி வரல. ஆனா கடைசி நேரத்துல அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா, ஆண்டவரே நீர் நல்லவர்னு தெரியும், நீர் ரட்சகர்னு தெரியும், எப்படியாவது நீர் ரட்சித்துக் கொள்ளுங்கன்னு கேட்டான். அல்லேலூயா. மத்தேயு 27வது அதிகாரம் 44வது வசனம் வாசிங்க.
ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல இருந்த ஒருத்தர் என்ன பண்றாங்க, நிந்திக்கிறான். ஆண்டவரே, நீங்க உண்மையான இயேசு கிறிஸ்து தானே, அப்ப உன்னை நீயே ரட்சிச்சுக்கிட்டு என்னையே ரட்சிச்சு கொள்ளுனாங்க. அல்லேலூயா. ஆனா ரட்சிப்பு யாரால மட்டும்தான் கொடுக்க முடியுங்க? சிலுவையில இருந்து இறங்குறது ரட்சிப்பு கிடையாது. தன்னுடைய ஆன்மா அழிஞ்சு போகாம நித்திய ஜீவனுக்கு போறதா ரட்சிப்பு. அல்லேலூயா. அந்த பக்கத்துல இந்த கள்ளன் கேட்கிறான், ஆண்டவரே, ஒருவேளை நீங்க உங்களுடைய ராஜ்யத்துல என்னை நினைச்சு கொள்ளுங்க அப்படின்னா. அல்லேலூயா. ஆண்டவர் அன்னைக்கு சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசியில இருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறதுக்கும் என்னை ரட்சிக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் தேவையில்லைங்க. கொஞ்சம் மனதுருகி மனம் விரும்பி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, நான் தெரியாம செஞ்சுட்டேன் ஆண்டவரே, கோபத்துல செஞ்சுட்டேன் ஆண்டவரே, அவசரப்பட்டு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லி கேட்டீங்கன்னா உங்களை ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் சமயமா இருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மளுடைய கிரயமாய் கொண்டுகிட்டார். அவருடைய ரத்த சிந்துவினாலே நம்மளை ரட்சித்து கூட்டிக் கொண்டார். அதோட பெரிய பாக்கியம் நமக்கு எதுவுமே இல்லைங்க. அல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஈவுனால தாங்க நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அந்த கல்லனுக்கு கடைசி நேரத்தில் ஆண்டவர் இரக்கம் பாராட்டினதுனாலதான் அவர் ரட்சிக்கப்பட்டான். அதே மாதிரிதான் ஆண்டவர் உயிரோட இருக்கிற கால அளவும் அவர் எல்லாத்தையும் சிநேகிச்சு இழுத்து கொண்டார். யாரும் அழிஞ்சு போறது அவருக்கு விருப்பம் இல்ல, எல்லாத்தையும் ரட்சிச்சுக்கிட்டார். அவர் மரிக்கும் தருவாயிலையும் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. நமக்கும் வெளியேற பெற்ற ரத்தத்தினால அவருடைய கிருபையினால அவர் நமக்கு ஈவாய் கொடுத்த ரட்சிப்பு நம்மளை இம்மட்டும் நடத்திக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு இல்லைன்னா நம்ம என்னைக்கோ அழிந்து போயிருப்போம். அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பை பிடிச்சுக்கிட்ட நம்ம அவர் காட்டுகிற வழியில உண்மை உத்தமமா நம்ம ஓடுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ரட்சிப்புங்கிறது ரொம்ப முக்கியங்க. 2வது, ஆண்டவர் சிலுவையில கொடுக்கிறது மனம் விரும்பி வருகிற அனைவருக்கும் தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 145வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சமீபமா இருக்கிறாரு. அந்த கல்லனுக்கு ஆண்டவர் சமீபமா இருந்தார். உண்மையா நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா, உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாங்களா, அந்த கடைசி நேரத்துல ஆண்டவரே நீங்க கூப்பிடுறீங்க தெரியுமா, ஆண்டவர் விட்டு விலக மாட்டார். ரட்சிப்பை தருகிற கர்த்தர். அல்லேலூயா. 2வது, ஆண்டவர் பேசுனது என்னங்க, நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். 3வது வார்த்தையை எடுத்து வாசிங்க. யோவான் 19வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் வந்துட்டு 3வது ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இதோ உன் தாய், அதோ உன் மகன். ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் பேசின 3வது வார்த்தை. ஆண்டவர் பூமிக்கு வந்தது உண்மைதாங்க. தன் தாய் மரியாள் தாம் பிறப்புல இருந்து, அதாவது இயேசு பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் கணவரை, அந்த தாய் வந்துட்டு கணவனை அறியாமலேயே அவங்க என்ன பண்ணாங்க, கர்ப்பவதியா மாறினாங்க. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பேச்சுக்கு ஆளாயிருப்பாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆண்டவர் சும்மா விட்டு போயிடுவாரா? விடல. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, தன்னுடைய தாயுடைய வேதனை அறிந்தவர் ஆண்டவர். அல்லேலூயா. தன்னுடைய மகன் சிலுவையில் அடிக்கப்பட போறான், இறக்க போறான், தாய் அழுதுகிட்டு நிற்கும் போது தன்னோட பிரியமான சீசன் யோவான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு, ஆண்டவருடைய மார்புல சாய்ந்து கொண்டிருந்தவர். அல்லேலூயா. அவர்கிட்ட ஆண்டவர் பொறுப்பை ஒப்படைக்கிறார். அல்லேலூயா. சும்மா யாரையும் ஆண்டவர் விடமாட்டாருங்க. அந்த ஒரு ஆண்டவர் கொடுத்ததை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் கடைசி நேரத்திலேயும் தன்னுடைய தாய் அனாதை ஆயிடக்கூடாது, தன்னுடைய சீசர்கள் அனாதை ஆயிடக்கூடாதுன்னு அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா, ஒரு பொறுப்பை ஒப்படைத்து கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு தேற்றவாளனா ஆண்டவர் இருந்தார். அல்லேலூயா. தன்னை நம்பி வந்தவர்கள் யாரும் ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு ஒரு தேற்றுகிற தெய்வமா இருந்தார். அல்லேலூயா. அந்த தாயை பார்த்து சொல்றாரு, இதோ உன் மகன் அப்படின்னாரு. அல்லேலூயா. அந்த யோவான் வந்துட்டு அவருடைய சீசர்ல ஒருத்தரா இருந்தாரு. அதற்கு அப்புறம் சொல்லப்படுகிறது, மரியாள அந்த யோவான் 11 வருடம் பார்த்து கொண்டாராமா. அல்லேலூயா. அந்த மரியாள் இறக்குற வரைக்கும் யோவான் அவரை பார்த்து கொண்டார். அல்லேலூயா. தன்னுடைய மகன் தன்னை பார்த்துக்கலேன்னு வருத்தப்படல. தேவன் இந்த பூமியில இருந்த காலத்திலையும் ஒரு தேற்றவாளனா இருந்தார். அல்லேலூயா. நாமும் அப்படித்தாங்க. நம்ம ஒருவேளை ஆண்டவர் போயிட்டாரு, ஆண்டவர் எங்கிட்ட இல்லையே நீங்க வேதனை போட்டு கை தூக்கும் பொழுது உங்களை தேற்றுகிறதுக்கு அவர் பிரியமுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சீசன் பாத்தீங்கன்னா அநேக சீசர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க.
பேதுரு கூட விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா அந்த யோவான் என்ன பண்ணாருங்களா, சிலுவையில் அடிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் 6 மணி நேரமும் அவர் சிலுவையிட்டே நின்னாராமா. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, அவர் யாரையும் சும்மா விட்டுட்டு போற கர்த்தர் கிடையாது. ஒருவேளை மனுஷன் விட்டுட்டு போலாம், எல்லாரும் நம்மளை நிந்திச்சுட்டு போலாம். ஆண்டவர் அந்த கடைசி நேரத்திலேயே 3வது வார்த்தையா சொல்றாரு, அதோ உன் தாய், இதோ உன் மகன் சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்து நம்மளை தேற்றுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை ஒரு நாளும் அப்படியே விட்டுட்டு போக மாட்டாருங்க. நீங்க நினைக்காதீங்க, ஒருவேளை என் பையன் போயிட்டான், என் வீட்டுக்காரன் போயிட்டான், என் கணவர் போயிட்டாரு, எங்க அப்பா அம்மா போயிட்டாங்க, என்னை பாத்துக்கிறதுக்கு அண்ணன் தம்பி இல்ல, நான் நடுத்தரவுல நிக்கிறேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். தேற்றவாளன் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையின் மரண பரியத்திலிருந்து தன்னுடைய பொறுப்பை கொடுத்துட்டு தான். அல்லேலூயா. உங்களை அப்படி யாருமே வந்துட்டு தூக்கி எடுத்துட்டு போக முடியாதுங்க. ஆண்டவர் உங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 4வது வார்த்தை மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. இப்ப 4வது வார்த்தை சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே. ஆமென். அல்லேலூயா. இயேசுவை எதுக்காக ஆண்டவர் கைவிடணும்? இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன புரியுது? ஆண்டவர் கைவிட்டார் ஏன்? பாவம் சுமந்துருச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? அல்லேலூயா. இயேசு பாவமே அறியாதவர். ஆனா நம்மளுடைய பாவங்கள் அவர் மேல சுமந்ததுனால ஆண்டவருடைய பார்வைக்கு, தேவனுடைய பார்வைக்கு அவர் ஆகாதவர் போல ஆயிட்டார். ஆண்டவர் கண்ணை மறைச்சிட்டார். காரணம் என்ன? பாவத்தை காணாத சுத்த கண்ணன் அவர். அல்லேலூயா. நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் போனதுனால நம்மளுடைய பிரதிநிதியா ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாருங்க. இப்ப நம்ம பாவத்தோட இருந்தா ஆண்டவர் நம்மளை பாப்பாரா? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை என்ன பண்ண முடியாதுங்களா? ஒருவரும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க முடியாது. நமக்கு பாவம் இருந்தா ஆண்டவர் நம்மளை பார்க்க மாட்டாருங்க. அப்படித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் சுமந்ததுனால தேவன் அவரை கைவிட்டார். அல்லேலூயா. அவரை வந்துட்டு அவரால் பார்க்க முடியல, அந்த பாவத்தினால அவரை ரட்சிக்க முடியல. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டியது, நம்மளுடைய பாவத்துக்காக நம்ம மறிக்க வேண்டியது. ஆனா நம்மளோட பாவங்கள் அத்தனை இயேசு மேல விழுந்ததுனால, நமக்கு மாதிரியா ஆண்டவர் சிலுவையில் தொங்கினதுனால தேவன் அவரை கைவிட்டார். அல்லேலூயா. ஏன்? பாவம் செய்கிற ஆத்துமா அப்படி செத்தா மட்டும்தான் நம்மளால நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை ஆண்டவர் அவர் மேல இறக்கம் பார்த்து அவரை காப்பாற்றி இருந்தாருன்னா நம்மளாம் கைவிடப்பட்டிருப்போம். அல்லேலூயா. அந்த ஒரே காரணம், இமை பொழுது உன்னை கைவிட்டேன், அதுதாங்க இந்த நேரம். வேற வழியே இல்ல. இயேசு கைவிடப்பட்ட ஆகணும். அவர் கைவிடப்பட்டா மட்டும்தான் நம்மளை கைப்பிடிக்க முடியும். அல்லேலூயா. அந்த வலியை தாங்கித்தாங்க ஆகணும், அந்த துக்கத்தை தாங்கித்தாங்க ஆகணும், அந்த கஷ்டத்தை தாங்கித்தாங்க ஆகணும். அது எவ்வளவு பெரிய வலி. சிலுவையில் அடிக்கப்பட்டு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீங்க? வேற வழியே இல்லைங்க. அந்த ஒரு நிமிஷம் ஆண்டவர் கைவிடப்பட்டுதான் ஆகும். வேற வழியே இல்லை. ஏன்னா ஆண்டவர் நமக்காக பலியானார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக, நம்மளுடைய பிரதிநிதியாக சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த ஒரு நிமிஷம் தேவன் அவரை கைவிட்டார். அல்லேலூயா. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம குணமாகணுங்கிறக்கா அவர் என்ன பட்டாருங்க? காயப்பட்டார். அவர் தழும்புகளினால் நம்ம என்ன ஆகுமா? நம்ம பாவங்கள் மன்னிக்கணும்னா ஒருத்தர் பலி ஆகித்தாங்க ஆகும். அந்த நேரத்தில் அவரை காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாது. அன்னைக்கு எப்படி ஒரு ஆடு பலிகளாக போகும்போது காப்பாத்துறதுக்கு, தப்பு வைக்கிறதுக்கு யாரும் இல்லையோ, அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கக்கூடிய ஒரு நேரம் வந்தது. ஏன்னா அதற்காகத்தான் அவர் அழைக்கப்பட்டார். சிலுவையில தொங்கினார், நம்ம பாவத்துக்காக கைவிடப்பட்டார். அல்லேலூயா. நம்ம கைவிடப்படக்கூடாதுங்கிறதுக்காக இயேசு கைவிடப்பட்டார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம கைவிடப்படுவோமாங்க? ஏதாவது இல்லைன்னு கைவிடப்படுவோமா? நம்மளை பார்த்து யாராவது தள்ளி விடுவாங்களா? முடியாதுங்க. நம்ம கைவிடப்படக்கூடாதுன்னு தான் அவரு கைவிடப்பட்டார். நல்லா உங்க மனசுல எழுதி வச்சுங்க. உங்களை ஒரு காலை குறிச்சு எடுத்துட்டு போக முடியாது ஆண்டவருடைய அன்புல இருக்கு. நீங்க கைவிடப்பட்டு நான் அனாதைன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களை கைவிடுறதுக்காக அவர் வந்துட்டு மறிக்கலைங்க. நீங்க கைவிடப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் மறித்தார். அல்லேலூயா. அந்த கடைசி நேரத்துல தேவன் அவரை கைவிட்டார். அல்லேலூயா. அவர் 4ஆவதா பேசின வார்த்தை, என் தேவனே, என் தேவனே. அல்லேலூயா.
அவர் பாவம், அத்தனை பாவம் அவர் மேல விழுந்ததுனால அவரை கைவிட பெற வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அல்லேலூயா. திரும்பவும் நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, திரும்பவும் நம்ம அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் மறுத்ததுல ஒரு அர்த்தமும் கிடையாது. அந்த ஒரு நிமிஷத்தை யோசிச்சு பாருங்க, ஒரு கடைசி உயிர் போற ஒரு தருவாயை யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும். சமீபத்துல எத்தனையோ பேர் நம்மளை விட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த கடைசி நேரத்துல டாக்டர் வந்து சொல்றாரு, என்னால காப்பாற்ற முடியாதுமா, அவங்க இறக்க போறோமா, போய் பாருங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கொடிய வேதனை. அந்த வேதனையை பார்க்கிறவங்களால தாங்க முடியுமா, இல்ல அனுபவிக்கிறவங்களால தாங்க முடியுமா? முடியுங்களாங்க? தேவன் தெரிந்தே அதை தாங்கி கொண்டார். அல்லேலூயா. எதற்காக? நமக்காக, நம்மளுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக. நம்மளுடைய பாவத்தை வச்சு நம்ம செத்து போயிடக்கூடாது, நான் அழிஞ்சு போயிடக்கூடாது, நான் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு அவர் தன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அடிக்கப்பட்டு பிற்கப்பட்டு அந்த ஒரு நிமிஷம் ஆண்டவர் அவரை கைவிட்டார். அல்லேலூயா. நம்ம கைவிடப்பட்டக்கூடாதுங்க. ஒரு நாளும் நீங்க வந்துட்டு ஜெபிச்சு ஆராய்ச்சி துதிச்சு நீங்க பரலோகம் போறாம கைவிடப்பட்டு போயிட்டீங்கன்னா ஆண்டவர் மறுத்ததுல அர்த்தம் இல்லாம போயிடும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் எனக்காக மறுச்சாரு. நீங்க ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடுகளை நினைச்சு நீங்க நல்ல பாதையில போகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். ஆமென். அல்லேலூயா. தேவன் 5வது பேசின வார்த்தை, நான் தாகமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருகிறேன்னு சொன்னார். சங்கீதம் 42வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த ஆத்தும தாகம் தாங்க அவர் கடைசியா கேட்டது. அவர் தாகமா இருக்கிறன்னு தண்ணி கேட்கல. ஆனாலும் அதை ஒரு சில அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லும் போது சொல்றாங்க, அவர் 17 மணி நேரம் தண்ணி குடிக்காம இருந்தாராம். அந்த வெயில் உஷ்ணம் 3 மணி நேரம் சிலுவையில தொங்குனது, இப்படி நிறைய காரணங்கள். அவருடைய ரத்தம் தண்ணீர் எல்லாம் போனது, அவருடைய வேர்வையின் பெருந்துளிகள் ரத்தமா போனது, இப்படி எத்தனையோ காரணங்கள் இருந்து அவர் தாகமா இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும் பொழுது அவர் தாகமா இருக்கிறன்னு சொன்னது அவருடைய ஆத்ம தாகத்தை குறிக்கிறது. இல்லையா? எத்தனையோ பேருக்கு பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என்ன இடத்துல வாங்க, நான் ஜீவ தண்ணீரை தரேன்னாரு. எடுத்து வாசிங்க. யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனம் 38வது வசனம். ஆமென். அல்லேலூயா. எல்லாத்தையும் பார்த்து சொன்னவருங்க, தாகமா இருந்தா நீ எங்கிட்ட வா, நான் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவனே. இன்னைக்கு அவரே என்ன சொல்றாருங்க? அல்லேலூயா. அந்த தாகம் என்ன தெரியுங்களாங்க? நீங்களும் நானும் அவரை விட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு தாகங்க. எப்ப நான் எங்கிட்ட வந்தா நான் உனக்கு ஜீவ தண்ணீர் தர்றேன்னு சொன்னனே, நீ என்னிடத்துல வா, நீ எப்படியாவது என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு அவர் ஆத்ம தாகத்துல இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் கடைசி நேரத்துல அவர் சாக போறேன்னு தெரியுங்க. அந்த கடைசி நேரத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக அவர் அப்படி கேட்டாரு? கிடையாது. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போக போறேன், நான் எனக்காக நான் ரத்தம் சிந்து மீட்டு கொண்ட உங்களை நான் விட்டுட்டு போக போறேன். ஓ நான் தாகமா இருக்கிறேன். அவருடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுங்களா? நம்ம அவர் சமூகத்துல ஓடி வர்றதாங்க. அவருடைய சமூகத்துல ஓடி வந்து அவர் செய்ய நன்மையை மறக்காம அவருக்கு நன்றி செலுத்த தெரியுமா? அதுதான் அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தண்ணீராய் மாறும். அல்லேலூயா. அவருடைய தாகத்தை தீர்க்கிறது நம்ம கடமையா இல்லைங்க? அங்க நம்ம கடமை தானே, கிறிஸ்தவர்களாகிய நம்ம கடமைங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம அவர் பாக்குறாரு. என் மகன் என் சன்னிதானத்துக்கு ஓடி வர மாட்டானா, என்னை நோக்கி கூப்பிட மாட்டானா, எங்கிட்ட ஜெபிக்க மாட்டானான்னு அவர் உங்க மேல வாஞ்சியா இருக்கிறாருங்க. நீங்க எப்ப ஆண்டவரேன்னு சொல்லி உங்க வாயை திறந்து அப்பாவே நடக்கிறீங்களோ அப்பதான் அவருடைய தாகம் தீர்க்கும். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்லி அவருக்கு எதை கொடுத்திருந்தாலும் அந்த தாகம் தீர்ந்திருக்காது. ஆண்டவே, நான் நீர் எனக்காக அடிக்கப்பட்டு என்னுடைய பாவங்களை நீர் மன்னித்து, ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்துல முழங்கால் படுகிறேன், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, உங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா அவருடைய தாகம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. அவருடைய தாகத்தை தீர்க்கிறதாங்க நம்மளுடைய கடமை. நீங்க திரும்ப திரும்ப தப்பு பண்ணி உங்க அவருடைய வழியை விட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அவர் சிலுவையில அதே வருத்தத்தோட அவர் தாகத்தோட தொங்கிக்கிட்டு இருக்கிறவராத்தான் இருப்பார். அல்லேலூயா. அவரை தாகமா விடாதீங்க. அவருடைய வாஞ்சை என்ன? எப்படியா என் பையன் வரும்,
எப்படியா என் மகன் வரணும், இன்னைக்கு போயிட்டானா எப்படியாவது அவன் ரட்சிக்கப்பட்டுருவான், எப்படியாவது அவன் வந்துருவான், அவன் இது கெட்டு போயிடக்கூடாது, அவன் அழிவுக்கு போயிடக்கூடாது, அவன் நித்திய ஜீவனுக்கு வரணுங்கிறது ஆண்டவருடைய தாழ்வனா இருக்கிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 6வது வசனம். ஆமென். அல்லேலூயா. தாகமா இருக்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன தர்றாருங்களா? ஜீவ தண்ணீர். யாருங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எப்ப அவரை நீங்க உங்களுக்குள்ள எடுத்துக்கிறீங்களோ அப்ப என்னைக்குமே நீங்க தாகமா இருக்க மாட்டீங்க. ஜீவ தண்ணீர்ங்கிறது நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஜீவ தண்ணீரை எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களால நித்திய ஜீவனுக்கு போக முடியும். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி வர்றாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாங்களோ அவங்களுக்கு என்னைக்குமே தாகம் எடுக்காத ஒரு தண்ணீரை கொடுக்கிறாரு. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ தண்ணீர். எப்ப அவர் நமக்குள்ள ஓடுறாரோ அப்ப நம்ம நல்ல வழியில நடத்துறாரு. அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ள ஓடும் பொழுது நம்ம வற்றாத நீரூற்றை போலவும் வளமிக்க தோட்டத்தை போலவும் இருப்போம். வாய்க்கால் ஓரம் நடப்பட்ட மரமா இருப்போம். எப்பொழுதும் கனி கொடுக்கிறவர்களா இருப்போம். நம்ம நிழல்ல எப்போதும் யாரோ ஒருத்தர் தங்கி இருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ள ஓடணும். ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஓடணும். அப்படி ஓடணும்னு சொன்னா நிச்சயமா நமக்கு வறட்சியும் இல்லை, நமக்கு விழுந்து போவதும் இல்லை, நம்மளுடைய இலைகள் உதிர்ந்து போவதும் இல்லை. அல்லேலூயா. இளமையா இருந்தாலும் சரி, நமக்கு வயதானாலும் சரி, நம்ம எப்படி இருப்போமா பாக்குறதுக்கு பசுமையும் புஷ்டியும் கொழுமையுமா இருப்போம். அல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீர் தாங்க நமக்கு நித்திய ஜீவனுக்கு அழைத்து கொண்டு போகணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஆகிய ஜீவ தண்ணீர் நமக்குள்ள ஓடணும். ஆண்டவர் 5வதாக பேசிய வார்த்தை, நான் தாகமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த ஆத்ம தாகத்தை ஆண்டவர் சொன்னாரு. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஓடி வரும் பொழுதுதான் ஆண்டவர் நம்ம தாகத்தை ஆண்டவருடைய தாகத்தை நம்ம தீர்க்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம் எடுத்து வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. 6வது ஆண்டவர் பேசின வார்த்தை முடிந்தது. அல்லேலூயா. முடிந்ததுன்னு நீங்க எப்ப சொல்லுவீங்க? உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, சரிங்களா? இப்போ எலிசபெத் அம்மாக்கு உதாரணத்துக்கு சொல்லலாம். ஒரு ஏக்கர் நிலத்தை கொடுத்து நீங்க என்ன பண்ண, போய் நாத்து நட்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க முடிஞ்சதுன்னு எப்ப சொல்லுவீங்க? வேலை. அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில மரிக்கிறத முடிந்ததுன்னு சொல்லிங்க. நான் பூமிக்கு வந்த 30 ஆண்டுகள் ஆண்டவர் இருந்தாரு. 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. அந்த 33 வருஷம் நிறைவேற்றி நான் மக்களுக்காக வந்தேன், ஆட்டுக்குட்டியா அடிக்கப்பட்டேன், அவர்களுக்காக ஜீவனை கொடுத்துட்டேன், அவர்கள் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன். ஆண்டவரே முடிந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் முழுசா முடிச்சுட்டு தாங்க முடிந்ததுங்கிற வார்த்தை சொன்னாரு. இன்னும் நம்ம பாவம் செய்கிறவர்களா இருந்தா ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை முடிந்தது. முடிந்ததுன்னா அதுக்கு மேல தொடங்குறது கிடையாது. நம்ம பாவத்துக்கா ஆண்டவர் மறுச்சு முடிந்ததுன்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப பாவத்தை செஞ்சு நம்ம தொடங்கி வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் 6வதா பேசின வார்த்தை முடிந்தது. அல்லேலூயா. முடிந்ததுன்னா நமக்காக அனைத்தையும் ஆண்டவர் எடுத்து சிலுவையில முடித்தார். அல்லேலூயா. ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. அவதான் அவருடைய வழியில போறீங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ போற. ஆனா நம்மளுடைய எல்லா அக்கிரமத்தையும் தூக்கி ஆண்டவர் மேல போட்டாங்களா? அல்லேலூயா. அது அத்தனையும் அவர் எடுத்து சிலுவையில வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. முடிந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற பாவம் முடிந்தது, நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை முடிஞ்சது, நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற போராட்டம் முடிஞ்சது, எல்லாமே முடிந்ததுங்க. எல்லாத்தையுமே ஆண்டவர் முடிச்சிட்டார். அப்ப நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப நம்ம வருத்தப்படணும் இல்ல, திரும்ப திரும்ப கஷ்டப்படணுங்கிறது இல்ல, நம்ம போற வழியை நம்ம தான் தீர்மானிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பாவத்தை அத்தனைக்காகவும் அவர் எடுத்து மறிச்சிட்டாரு. திரும்ப நம்ம பாவத்துல காலை வச்சாதான் நமக்கு பிரச்சனை. திரும்ப அந்த பாவத்தை நோக்கி நீங்க ஓடுனாதான் உங்களுக்கு துக்கம். நீங்க அந்த பாவத்து பக்கம் திரும்பாம இருங்க, உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமே இருக்காது. அல்லேலூயா. பிரசங்கியில சொல்லப்படுகிறது 7வது அதிகாரம் 8வது வசனம் எடுத்து வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த முதல் 2 வார்த்தை திரும்ப வாசிங்க. ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்கிலும்
அதன் முடிவு நல்லது. அல்லேலூயா. ஆண்டவருடைய முடிவு நல்லதா இருக்க போய் தாங்க நம்ம நித்திய ஜீவனுக்கு போக போறோம். அல்லேலூயா. அவர் கஷ்டப்பட்டது உண்மைதான், பாடுபட்டது உண்மைதான், அடிக்கப்பட்டது உண்மைதான், ரத்த சின்னது உண்மைதான், சரீரம் பிக்கப்பட்டது உண்மைதான். ஆரம்பம் ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கவலைங்க. ஆனா முடிவு என்னவா? நல்லது. அல்லேலூயா. அவர் இறந்து கஷ்டப்பட்டு அந்த முடிவு நல்லதா வந்ததுனாலதான் நமக்கு நன்மை கிடைச்சதுங்க. ஆண்டவர் மறிக்கலன்னு சொன்னா, ஆண்டவர் ஒருவேளை நமக்காக முடிந்ததுன்னு சொல்லாம இருந்தாருன்னு சொன்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கு. ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களுக்காக தான் அனைத்தையும் முடித்தார். அல்லேலூயா. நம்மளுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறதுக்காகத்தான் அவர் 6வது ஒரு வார்த்தை சொன்னார், முடிந்தது. அல்லேலூயா. சிலுவையில் அவர் எல்லாத்தையும் சொல்லி சொன்னாருங்க, முடிந்தது. திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில அக்கிரமத்துக்கு நீங்க போகாதீங்க. ஒரு கோபம் பட்டோம்னா அது அக்கிரமம், ஒருத்தர் திட்டணும்னா அது பாவம், ஒருத்தர் அடிச்சோம்னா அது பாவம், ஒருத்தருக்கு எதிராக நினைச்சோம்னா அது பாவம். எல்லாத்தையும் மூடிருங்க. இனிமேல் கோவப்படாதீங்க, இனிமேல் ஒருத்தர் திட்டாதீங்க, ஒருத்தர் மேல பண்கள் வைக்காதீங்க, ஒருத்தர் அழிஞ்சு போவோம்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் முடிந்ததுன்னு எல்லாத்தையும் முடித்து போட்டாரு. அல்லேலூயா. அதனால தேவன் முடித்ததை நீங்க திரும்ப என்ன பண்ணாதீங்க, தயவு செய்து தொடங்காதீங்க. லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். ஆமென். அல்லேலூயா. தேவன் கடைசியா பேசின வார்த்தை 7வது வார்த்தை சொல்றாரு, முடிந்தது பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய ஆவியை பிதாவுடைய கையில ஒப்புவிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தான், தேவன் தான் இயேசு என்ன பண்றாருங்க, பூமிக்கு அனுப்புறார். திரும்ப கடைசியா அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆவியை அவருடைய ஒப்புவிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முதலும் தெரியும், முடிவும் தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் சும்மா தெரியாமல்லாம் பூமிக்கு வரலீங்க, அவர் வந்ததுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. வந்தாரு, நிறைவேற்றினார், தன்னுடைய ஆவியை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம கரங்கள்ல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் ஆண்டவருடைய கைகளில தான் ஒப்புவிக்கிறோம். அல்லேலூயா. மனுஷங்க கையில கொடுத்தா அவங்க ரொம்ப நாள் பார்த்துக்கொள்ள முடியாதுங்க. நம்ம வேலையை இன்னொருத்தர் பார்த்துக்குவாருன்னு கொடுத்தா ரொம்ப நாளைக்கு பார்த்துக்குவாங்களா, சரியா செஞ்சிருவாங்களா? செய்ய முடியாது. நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். அல்லேலூயா. ஆனா நம்மளுடைய பாவங்களை, நம்மளுடைய அக்கிரமங்களை, நம்மளுடைய குற்றங்களை எப்ப ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புவிக்கிறீங்களோ அப்பவே ஆண்டவர் அதை எத்தனையும் மாற்றி நமக்கு பரிபூர்ணமான வாழ்க்கையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த கடைசி நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன். அல்லேலூயா. 7வது ஆண்டவர் பேசின வார்த்தை, ஆண்டவரே பிதாவே என் ஆவியை. ஆமென். அல்லேலூயா. எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம். ஆமென். அல்லேலூயா. மனுஷன் ஒரு டைம் தான் சாவான், ஒரு டைம் தான் நியாய தீர்ப்பு. அது மாதிரி ஆண்டவர் ஒரே டைம் மரிச்சாரு, பாவத்துக்காக மரிச்சிட்டாரு, எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டாயிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறாரு, 2வது அவர் வர போறாரு. அப்ப எப்படி வருவாரா? பாவம் இல்லாமல் தரிசனமாக. அல்லேலூயா. அவர் பாவம் இல்லாம வரும்பொழுது திரும்ப நம்ம பாவியா ஆண்டவர் முன்னாடி நின்னா அவர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாரா? ஏப்பா, நான் உனக்காக அடிக்கப்பட்டனே, உனக்காக ரத்தம் சிந்தினேன், இப்பவும் நான் வரும்பொழுது நீ பாவியா இருக்கிறியே. அது எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க. ஆண்டவர் நமக்காக மறிச்சது தெரிஞ்சும் நம்ம திரும்ப திரும்ப பாவத்துல விழுந்துகிட்டு இருந்தோம்னா, பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் பாப்பாருங்க நம்மளைய. நான் உனக்காகப்பா மறிச்சேன். ஆண்டவருடைய பட்ட கஷ்டத்தை நம்மளால பட முடியுமா? நம்மளால தாங்க முடியுமா? ஒரு சின்ன காயம் பட்டா ஐயோ நான் செத்து போயிட்டா நல்லா இருக்குமே நினைக்கிறோம். ஆனா ஆண்டவரை இருக்கிறதுலே பைபிள்ல சொல்லப்படுகிறது, சிலுவையில் அடிக்கப்பட்டு கொல்லப்படுறதா இதுவரைக்கும் மனிதனை கொலை செஞ்சதுலயே மிகப்பெரிய தண்டனையாமா, கொடூரமான தண்டனையாமா. மனுஷனை எத்தனையோ வகையில எத்தனையோ ராஜாக்கள் கொண்டிருக்கிறாங்க. ஆனா சிலுவையில் இப்படி அடிக்கப்பட்டு பிக்கப்பட்டு கடைசி இருக்கிற ரத்தம் தண்ணி வெளியே போறதா இருக்கிறதுலே மோசமான கொலையாமா.
பைபிள்ல சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, தன் சிநேகிதனுக்காக ஜீவனை விடுறதை காட்டிலும் உண்மையான அன்பு இல்லைன்ட்டு. அப்படி நமக்கு அன்பு செலுத்திட்டு போனாருங்க. நமக்காக ஜீவனையே கொடுத்துட்டு போனாருங்க. அவரை இந்த நாள்ல நம்ம நினைச்சு பார்த்து ஆண்டவரை திரும்ப பாவத்தை நம்ம விட்டு மனம் திரும்பி வழி விட்டு நம்ம வழி மாறி வரலன்னு சொன்னா அது ரொம்ப பாவங்க. நம்ம பண்ற துரோகங்க. ஆண்டவருக்கு நம்ம துரோகம் பண்ணலாமா? ஆண்டவர் நமக்காக மறிச்சாரு, அவரை திரும்ப திரும்ப சிலுவையில் அடிச்சு அவரை காயப்படுத்தலாமா? ஆண்டவர் நம்ம எந்த மாசற்றவருங்க, எந்த மாசும் வருமே அவருக்கு இல்லை. ஆனாலும் அழகே ரூபமானவரை அடிச்சு பிச்சு கொன்னது எதுக்காக? நம்மளுடைய பாவத்துக்காக. ஆண்டவர் நமக்காக மறிச்சது உண்மைன்னு சொன்னா நம்ம நித்திய ஜீவனுக்கு போவது உண்மை. அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனுக்கு போவோங்கிற நிச்சயத்தை நம்ம பெற்றிருக்கிறோம்னு சொன்னோம்னா நம்ம இனிமே பாவம் பண்ணக்கூடாதுங்க. பாவமான வழியில போகாதீங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத வேலையை செய்யாதீங்க. ஒரு மனுஷனுக்கு மனுஷன் விரோதமா பேசாதீங்க. ஒருத்தர் ஆண்டவர் சொல்றாரு, நான் மன்னிச்சு போற, நீ மன்னி அப்படின்ட்டாங்க. மன்னிக்காம அன்பு செலுத்தாம விட்டோம்னா நம்ம பூமியில இருக்கிறது அர்த்தமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் மறிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 அடையாளம் நடக்குதுங்க. முதலாவது, ஆண்டவர் மறிக்கும் பொழுது பூமி அந்தகாரப்படுகிறது. அல்லேலூயா. 3 மணி நேரம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பூமி ஃபுல்லாவே இருளாயிருச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல இது நடந்திருக்குது. பரிசுத்தவான்கள் மறிக்கும் பொழுதும் ஆண்டவர் என்ன பண்றாரு, காலநிலைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. சீனாய் மலையில மோசே மேல போகும் பொழுது முழுமையா அந்தகாரப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. அப்ப தேவனுடைய பிரசனம் அந்த இடத்துல இறந்தது. இரண்டாவது, திரைச்சீலை மேலிருந்து கீழே 2ஆ கிழிஞ்சுதான். அல்லேலூயா. 3 பிரகாரமா ஆண்டவர் பிரிச்சிருந்தாங்க. வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த காலத்துல யாருமே வந்துட்டு ஆண்டவர் போய் தரிசிக்க முடியாது, நேருக்கு நேர் போய் பார்க்க முடியாது. உள்ளுக்குள்ள போய் அப்படி அவன் பாவத்தோட பார்த்தா அவன் என்னவா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சாலமோன் உருவாக்கின ஆலயத்துல 30 அடி உயரத்துக்கு அந்த திரைச்சீலை இருந்துதான், 60 அடி அகலத்துக்கு அந்த திரைச்சீலை இருந்துதான். ஆண்டவர் மறிக்கும் பொழுது அந்த திரைச்சீலை 2ஆக கிழிஞ்சது. அல்லேலூயா. எதுக்குங்க ஆண்டவர் அந்த திரைச்சீலை கிழிச்சாரு? எல்லாரும் ஆண்டவரை தரிசிக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் மறித்தாரு. அல்லேலூயா. அப்படி அந்த திரைச்சீலை கிழிக்கப்படல இன்னைக்கு நம்ம கேட்டுக்கு வெளியே, ரோட்டுக்கு வெளியே நின்று ஐயா சாமின்னு தான் கும்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் கிழிச்சதுனாலதான் அவருடைய சமூகத்துல அவர் பாதத்து பக்கத்துல வர்ற வரைக்கும் ஆண்டவர் நமக்கு இருந்த பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்துட்டு போயிருக்கிறாருங்க. அந்நீரா இருந்த நம்மள உபசரிச்சு அனுசரிச்சு பக்கத்துல வந்து நமக்கு பலத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. அவர் மறிக்கலையுமே இன்னைக்கு ஆண்டவர் பக்கத்துல நம்ம போயிருக்கவே முடியாது. ஆண்டவர் அக்கினிமயமானவர். அன்னைக்கு சீனாய் மலையில ஆடு பக்கத்துல வந்தா கூட கொலை பண்ணுவாரு. மலையை சுத்தி நீ கோர போடு, எவனாவது வந்து மலையை தொட்டுட்டா, மிருக ஜீவன் தொட்டுட்டா அவன் அந்த நேரமே செத்து போறான். இன்னைக்கு அப்படி இருந்தா நம்மள உயிரோட இருக்குமா? ஆண்டவர் இறந்து நம்மள ஆண்டவரை பக்கத்துல கூட்டிக்கிட்டாரு. அல்லேலூயா. 3ஆவதா நடந்தது, கல்லறைகள்லாம் திறக்கப்பட்டது, பரிசுத்தவான்கள் எழுப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இறந்ததுல பல அற்புதங்கள் நடந்ததுங்க. அதுல கட்டாயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, தேவனுடைய மகிமை வெளிவந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் தான் மெய்யான தேவன், இயேசுதான் இந்த உலகத்திற்கு ஒளின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. திரும்ப அவர் மறிச்சார், திரும்ப வரப்போறார், நம்மளை அவருடைய சமூகத்துல கூட்டிக்க போறார். அல்லேலூயா. அவர் வரும் பொழுது நம்மளும் பரிசுத்தவான்களா அவருடைய சமூகத்துக்கு, அவருடைய பாதத்துக்கு நம்ம போகிறவர்களா இருக்கோம். அல்லேலூயாவுக்கும் நமக்கும் பெரிய கேப் இருந்தது. அந்த ஒரு பெரிய பிளவை, 1500 வருடமா இருந்த பிளவை உடைத்து நம்மளை பக்கத்துல கொண்டு வந்தது இயேசுவின் மரணம். அல்லேலூயா. அந்த இயேசுவின் மரணத்தை நம்ம மறக்க கூடாதுங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஆண்டவரை தரிசிக்கிறோம், ஆண்டவர் எல்லாருக்கிட்டையும் பேசுறாரு, சொப்பனங்கள தரிசனங்களை பேசுறாரு. அன்னைக்கெல்லாம் தீர்க்க தரிசிகள் தான் பேசுறாரு, பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் தான் பேசினாரு. இன்னைக்கு நம்மளோட பேசுறாருன்னா காரணம் என்ன தெரியுங்களா? இயேசு மரித்து நம்மளை அவர் பக்கத்துல இழுத்துக்கிட்டாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் திரும்ப வரப்போகிறார். அவர் வரப்போகிறார்னு சொன்னா அவருக்கு நமக்கு எதிர்கொண்டு போகிறவர்களா நம்ம தயாராக இருக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பேசின 7 வார்த்தைகள் என்னங்க சொல்லுங்க? முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். 2வது வார்த்தை, நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். 3வது வார்த்தை, இதோ உன் மகன், இதோ உன் தாய் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார். 5வது வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். 6வது வார்த்தை, முடிந்தது. 7வது வார்த்தை, என் ஆவியை, பிதாவே என் ஆவியை. அல்லேலூயா.
இந்த 7 வார்த்தைகளும் நம்ம வாழ்க்கையில பல அர்த்தங்களை நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. நமக்கு பல அர்த்தங்களை சொல்லி கொடுத்துட்டு ஆண்டவர் போயிருக்கிறார். ஆண்டவர் சும்மா போகல. ஆண்டவர் போகும் பொழுது நமக்கு நித்திய ஜீவனுக்கான வழியை ஆண்டவர் திறந்து வச்சுட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வழியில பிரவேசிச்சா மட்டும்தான் நித்திய ஜீவனுக்கு போகணும். ஆண்டவர் பாடுபடுவோன்னு தெரியும், ஆண்டவர் துக்கப்படுவோன்னு தெரியும், கஷ்டப்படுவோன்னு தெரியும், நான் மறிக்கிறதுக்காக பூமிக்கு வந்தேன்னு தெரியும். அதே போல நம்மளுடைய நோக்கம் என்னங்க? நித்திய ஜீவனுக்கு போவதுதான் நோக்கம். ஆண்டவர் எல்லா பாதைகளையும் சரியா செய்து முடிந்து பிதாவே ஆவியை ஒப்பு கொடுக்கிறது போல நம்ம சரியான பாதையில போய் ஆண்டவருடைய சமூகத்துல சொல்றாங்க. பவுல் சொல்லும் போது சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. நம்மளும் அந்த வார்த்தையை சொல்லணுங்க. நம்ம ஓடுகிற வாழ்க்கை சரியான வாழ்க்கையா இருந்து ஆண்டவருடைய கையில நம்ம ஆவியை ஒப்பு கொடுத்து நித்திய ஜீவனுக்கு போகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இந்த சிலுவை பாத்தீங்கன்னா ஒரு பாவத்தை குறிக்குது, ஒரு அக்கிரமத்தை குறிக்குது. நம்மளும் நம்மளுடைய பாவங்களை அக்கிரமங்களை ஆண்டவர் சொல்லப்படுகிறது. அவன் தன்னுடைய பாவங்களை எல்லாத்தையும் விட்டு தன்னுடைய சிலுவையை தன் தோளின் மேல் சுமந்து வரணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இல்லையா? எல்லா கவலையும் இருக்குங்க, எல்லா கஷ்டம் இருக்கு, குடும்பத்தை நினைச்சிருக்கு, உலகத்தை நினைச்சிருக்கு, நம்மளுடைய ஆசைபாசைகள் இருக்கு. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வருகிறவனால மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. அந்த பாரத்தை நம்ம சுமக்கிறவர்களா இருக்கணும். பாரம்னா என்னங்க? நம்ம இன்னைக்கு ஆராதனைக்கு வரணும்னா எத்தனையோ விஷயங்களை விட்டுட்டு தான் வரணும். சொந்த பந்தங்களை விட்டுட்டு வரணும், ஆசைபாசங்களை விட்டுட்டு வரணும், பல நன்மைகளை விட்டுட்டு வரணும். கஷ்டப்பட்டு தாங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும். அப்படி வருகிறவங்க வழிதான் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி. எப்படி இருக்குமா? இடுக்கமா இருக்கும், நெருக்கமா இருக்கும். அதை கண்டடைகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆண்டவர் சுமந்த சிலுவையோட எடை எழுதுறீங்களா? 135 கிலோ. நம்மளால 25 கிலோ அரிசி தூக்க முடியுதா? எவ்வளவு பாடு பாருங்க. அதை தூக்கி இழுத்துட்டு போய் அடிக்கப்பட்டு பிற்கப்பட்டு ஆண்டவர் கடைசியா நமக்காக ஜீவனை விட்டார். அல்லேலூயா. நம்மளும் பாவங்களுக்காக மரித்த இயேசுவை நோக்கி நம்ம அனுதினமும் நம்மளுடைய என்ன பண்ணணுங்க? எல்லா ஆசை பாசைகளையும் சிலுவையில அடிச்சு நம்ம எடுத்துட்டு போனா தான் நம்மளால நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. அதனால தேவன் இந்த நாளை நம்ம மறக்க கூடாது. நமக்காக அடிக்கப்பட்டு பிற்கப்பட்டு நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் மரித்தார். அல்லேலூயா. அதனால திரும்ப திரும்ப பாவம் செஞ்சோம்னா ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. நித்திய ஜீவனுக்கான வழி இடுக்கமாத்தான் இருக்கும், நெருக்கமாத்தான் இருக்கும். தேவன் முள்முடியை சுமந்தாரு, அடிக்கப்பட்டாரு, பிற்கப்பட்டாரு. ஆனாலும் மறிச்சு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது எவ்வளவு பெரிய ஆனந்தம். முடிவு எப்படி இருந்ததா? நல்லது. அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம போற வழி கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் நித்திய ஜீவன்கிற ஒரு பெரிய பயணத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் பொழுது அது எல்லாம் மாறி போகும். அல்லேலூயா. எல்லா கண்கள் மூடுவோம், எழுந்து நின்றுச்சோம். ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நன்மைகளின் நாயகனை, இரக்கம் நிறைந்தவரே, பரிசுத்தரே, பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம். நீர் அன்பு நிறைந்தவர் அப்பா, இரக்கம் நிறைந்தவர் ஆண்டவரே. எங்களுக்காக மரித்து எங்களுக்காக ஆண்டவரே சோதரன் நித்திய ஜீவனுக்கு போற ஒரு வழியை எங்களுக்கு உண்டு பண்ணினீர் ஆண்டவரே. நாங்க இந்த நாளை மறைக்க கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறீர் கர்த்தாவே. நீங்க போன பாதையில நாங்களும் வர எங்களை வெறுத்து ஆண்டவரே நாங்க சிலுவையை நாங்க தூக்கி கொண்டு வர கர்த்தாவே நித்திய ஜீவனுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே, நீர் போன வழிகளை நாங்க தெரிந்து அறிந்து பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய கிருபை, சமாதானம், அன்பு, தயவு ஒவ்வொருவரை தாங்கி வழி நடத்தட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க ராஜா, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.